அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இதன் காரணமாக அங்கு போராட்டம் வலுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் அன்வர் புகாரி இணைகிறார். அன்வர் புகாரி, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம் பவித்ரா. அமெரிக்காவில் குடியேற்ற விதிமீறல்களுக்கு எதிராக வெடித்த போராட்டம் தற்போது கலவரமாக மாறியுள்ளது. இதனால் லாஸ் ஏஞ்சலஸ் நகரமே போர்க்களம் போல் காட்சியளிக்கிறது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் குடியேற்ற விதிமீறல்களில் ஈடுபட்டதாக கடந்த வாரம் 118 பேரை குடியேற்ற அதிகாரிகள் கைது செய்தனர். இதையடுத்து குடியேற்ற அதிகாரிகளுக்கு எதிராக 1000க்கும் மேற்பட்டோர் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசு அலுவலகத்திற்குள் அத்துமீறி நுழைந்த ஆர்ப்பாட்டக்காரரால் கலவரம் ஏற்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. காவல்துறையினர் கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசி ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைத்து வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பதற்றம் நீடித்து வருகிறது. அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் பொறுப்பேற்ற பிறகு நிர்வாகத்தில் பல்வேறு அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறார். அதன்படி அமெரிக்கர்களுக்கே முன்னுரிமை என்ற கொள்கையை கடைபிடிக்கும் அவர் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அந்நாட்டை விட்டு வெளியேற்ற உத்தரவிட்டிருக்கிறார். இதையடுத்து அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். அதன்படி கடந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த புலம்பெயர்ந்த இந்தியர்களின் கண்களை கட்டி கை கால்களில் விலங்கிட்டு ராணுவ விமானம் மூலம் இந்தியாவிற்கு நாடு கடத்தப்பட்டனர். இது பெரும் சர்ச்சையாக வெடித்தது. டிரம்பின் இந்த நடவடிக்கைக்கு பல உலக நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இருப்பினும் அதிபர் டிரம்ப் தனது முடிவில் உறுதியாக இருக்கிறார். இதையடுத்து நாடு முழுவதும் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை கண்டறிந்து குடியேற்ற அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். தினமும் 3000 பேரை கைது செய்ய வேண்டும் என்பதை இலக்காக வைத்து செயல்படுமாறு அவர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். அதன்படி 2 தினங்களுக்கு முன் கலிபோர்னியா மாகாணம் லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் உள்ள ஒரு வணிக வளாகத்தில் அதிகாரிகள் திடீரென சோதனையில் நடத்தினர். அப்போது சில ஊழியர்கள் முறையான ஆவணங்கள் இல்லாமல் தங்கியிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து போலீசார் அவர்களை கைது செய்தனர். அங்கிருந்து 44 பேரை கைது செய்யப்பட்டு அவர்கள் உடனடியாக சிறையில் அடைக்கப்பட்டனர். லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் குடியேற்ற விதிமீறல்களில் ஈடுபட்டதாக இதுவரை 118 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதையடுத்து அவர்களுக்கு ஆதரவாக வெளிநாடுகளைச் சேர்ந்த தொழிலாளர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை போராட்டத்தில் குதித்தனர். திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் போலீசாரை கண்டித்தும் அரசுக்கு எதிராக முழக்கமிட்டபடியும் பேரணியாக சென்றனர். இதையடுத்து போலீசார் போராட்டக்காரர்களை நோக்கி கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசி அவர்களை கலைக்க முயன்றனர். போராட்டக்காரர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தி கலைக்க முயன்றனர். இதனால் அப்பகுதியில் போர்க்களம் போல் காணப்பட்டது. சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்றனர். போராட்டக்காரர்கள் பொது சொத்துக்களை சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் வாகனங்களை தீ வைத்து எரித்ததாகவும் போலீஸ் அதிகாரிகளை தாக்கியதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. இதனால் அங்கு ஒரு பெரும் கலவரம் ஏற்பட்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமை போராட்டத்திற்கு பிறகு லாஸ் ஏஞ்சலஸ் கவுண்டியில் உள்ள பாராமவுண்ட் நகரத்துக்கு 2000 தேசிய காவல் படையினர் அனுப்பி வைக்கப்பட்டனர். அவர்களை போராட்டத்தை கட்டுப்படுத்தும் முயற்சியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். ஒரு 3 நாட்களை தொடர்ந்து இந்த போராட்டம் திங்கட்கிழமை நீடித்து வருகிறது. இருப்பினும் மக்கள் போராட்டம் கட்டுக்கடங்காமல் நீடித்து வருகிறது. இதனால் லாஸ் ஏஞ்சலஸ் நகரம் ஒரு போர்க்களம் போல் காட்சியடைகிறது. காணும் இடமெல்லாம் தீக்கரையாகவும் போலீசார் பொதுமக்களை நோக்கி தடியடி நடத்துவதும் என போர்க்களம் போல் லாஸ் ஏஞ்சலஸ் நகர் காணப்படுகிறது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி அன்வர் புகாரி.